இளைஞர்களோட பரிதாபமான நிலைய குறித்தும், ஆண்டவரோட ஏக்கத்த குறித்தும் நம்ம பார்க்கலாம். ஒரு செல்வந்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு. பரிதாபமா விழுந்து கிடந்த ஒரு இளைஞனை பார்க்கிறாரு. அவனோட உடம்பு முழுக்க ஈக்கள் மொய்த்துட்டு இருந்தது. அத அவன் விரட்டக்கூட முடியாம இருந்தான். உடனே அந்த இளைஞனை செல்வந்தர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய், தன்னோட வேலைக்காரங்கிட்ட சொல்லி அவன குளிப்பாட்ட விட சொல்றாரு. அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபுட்டு, இருக்கிறதுக்கு இடமும் குடுக்குறாரு. தன்னோட சொந்த மகன போல பார்த்துக் கொள்றாரு. அந்த பையனும் நன்றி உணர்வோடு அவரையே சுத்தி சுத்தி வந்தான். ஒரு நாள் அந்த செல்வந்தர், "நான் வெளிநாட்டுக்கு போகணும்ப்பா. அதனால நீ இந்த வீட்ட பத்திரமா பார்த்துக்கோ. வீட்டையும் பணியாட்களையும் பார்த்துக்கோ. என்னையும் நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு, இந்த இந்த வீட்ல 4 அறைகள் உண்டு. அது எல்லாத்தையும் நீ உபயோகம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கை நிறைய காசையும் குடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. உடனே வெளிய போய் தொலைக்காட்சிய வாங்கிட்டு வந்து, அந்த தொலைக்காட்சி பெட்டிய ஒரு அறையில வைக்கிறான். இன்னொரு நாள் போய் கைபேசிய வாங்கிட்டு வந்து, அத இன்னொரு அறையில வைக்கிறான். அதுக்கப்புறம் போய் லேப்டாப்ப வாங்கிட்டு வந்து, அத இன்னொரு அறையில வைக்கிறான். அது மூலமா அவனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. உடனே வீட்ல இருந்த வேலைக்காரங்கள எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறான். எஜமானுடைய அறையையும் காலி செய்துட்டு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ அங்க தங்க வைக்கிறா. வீட்டில் உள்ள எல்லா பணியாட்களையும் தொரத்திட்டு, எஜமானோட அறையும் காலி செய்து, அந்த ஃப்ரெண்ட்ஸ தங்க வச்ச அவன், இப்போ அந்த எஜமான பத்தி மறந்தே போயிட்டான். திடீர்னு ஒரு நாள் அந்த செல்வந்தர் வந்துட்டாரு. வந்து வீட்டு கதவ தட்டிட்டு இருக்கிறாரு. எப்போ இவனோட காதுல அந்த சத்தம் கேட்கும், இவன் கதவ திறப்பான்னு சொல்லி அவர் தட்டிட்டே இருந்தாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போட்ட கூச்சல்னால, எஜமான் தட்டுன சத்தம் அவனுக்கு கேட்கவே இல்ல. எப்போதாவது உணர்வு வந்து எஜமான் தட்டும் சத்தம் கேட்கும்னு சொல்லி, அந்த எஜமானும் பொறுமையா தட்டிட்டே இருந்தாரு. என் பிரியமான சகோதரனே, நீதான் அவன். நீ என்னைக்கு அவருக்கு உன்னோட கதவ திறக்கப் போற? இயேசு இன்று ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் அவங்களோட இருதய கதவ வெளிய நின்னு தட்டிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்லி. ஆண்டவர் தட்டுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா?